வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. கொடுக்கலாம், முழுமையா கொடுக்கலாம். ஆனால் அதில் 115 சமுதாயம் இருக்கிறது. அதுல மற்ற சமுதாயங்களுக்கும் என்ன நிலையில இருக்கிறாங்க அந்த நியாயப்படுத்தி, ஒண்ணு மக்கள் தொகை மட்டும் கிடையாது, சமூக பின்தங்கிய நிலை, பாப்புலேஷன், சோசியல் பேக்வர்ட்னஸ் ரெண்டும் கலந்து சேர்ந்து அதை நியாயப்படுத்தி கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அதனால எங்கேயுமே யாரும் கொடுக்க கூடாது அப்படிலாம் இல்லை. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஜியோ போட்டிருக்கிறாங்க. 2022 ஜனவரி மாதம் போட்ட ஜிஓ, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு திமுக அரசு போட்ட ஜிஓல இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு 68 பேராகிராஃப் 71 73 68 73 பேராகிராஃப் போட்டுதான் ஜிஓ போட்டிருக்காங்க. அதில் உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்றது அதுதான் போட்டிருக்காங்க. அது போட்டுட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து இது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கிங்க. இப்போ இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க காலம் முடிஞ்சு போயிடும். ஆளக்கூடியது திமுக அப்படின்னு பிறகு கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு. குறிப்பா சமூக நீதியை வலியுறுத்தி பேசக்கூடிய திருமாவளவனும் அந்த கூட்டணியில தான் இருக்கிறாரு. மற்ற கட்சிகளோட அழுத்தம் எந்த அளவுக்கு திமுக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது திமுகவுக்கு சமூக நீதிக்கு சம்மந்தம் கிடையாது. மற்ற கட்சிகளை பத்தி அதாவது அவங்களுக்கு சமூக நீதி உணர்வு இருந்ததுன்னா திமுகவை அவங்க வலியுறுத்தணும். வலியுறுத்தி இது வந்து வன்னியர் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிரச்சனையும் சொல்லி. இப்போ இதுல இன்னொரு இஷ்யூ என்னன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்துல 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து ஆபத்து வந்துடுச்சு. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. அதற்கு என்னைக்கு வேணா வரும், உச்ச நீதிமன்றத்தில் வரும். வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க. 69 விழுக்காடு ரத்து பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி கலைஞ்சிடும், உறுதியா கலைஞ்சிடும். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரமா பதட்டமா ஆயிடும். ஏன்னா இது வந்து இடஒதுக்கீடு சாதாரண இடஒதுக்கீடு 69 விழுக்காடு. இது வந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நமக்கு அடுத்த போராட்டங்கள் மூலமா கிடைச்சிருக்குது. இதை எப்படி இது காப்பாற்றணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் காப்பாற்ற முடியும். காப்பாற்றி அது நியாயப்படி ஜஸ்டிஃபை பண்ண உச்ச நீதிமன்றத்தில் பாரு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. 69 விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்த சமுதாயம், சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிச்சாதான் 69 விழுக்காடு நம்ம நிலைநாட்ட முடியும். இல்ல நிரூபிக்கலன்னா ரத்து பண்ணிடுவாங்க. இது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் வேணுமே பண்ணாம இருக்கிறாங்க. அது திருப்பி நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது 69 விழுக்காட்டுக்கு நமக்கு இப்ப ஆபத்து வந்திருக்கிறது, இந்த கத்தி தொங்கிட்டு இருக்குது, அதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க, உடனே நடத்திதான் காப்பாற்ற முடியும், வேற எந்த வகையிலும் காப்பாற்ற முடியாது மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். அது கண்டுக்கிற மாதிரி தெரியல.